வணக்கம் நேயர்களே, இது வரலாறு மறுபக்கம் சேனல். நான் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு நாம எதை பத்தி வீடியோ பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம 2 பேரை பத்தி பேசியிருக்கோம். ஒரு சூத்திரதாரி, அதாவது ஒரு ஃபார்முலாக்கு ஒரு தலைவர், அதாவது தனக்குத்தானே உருவாக்கிய ஃபார்முலாஸ இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் யூஸ் பண்ற ஒரு கணித மேதை ராமானுஜத்தை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எனிமா இன்ஜினை வந்து ஆஹ், அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு உலக போர்லயே பல மக்கள் உயிரை காப்பாற்றிய ஆலன் டியூரிங்கை பத்தி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். இது தொடர்ந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணாவதா ஒருத்தரை பார்க்க போறோம். இவர் யாருன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்டு, இது போல ஏஐ தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்துற பல விஷயங்களுக்கு இவரும் ஒரு முக்கியமான ஒருத்தரா இருந்திருக்காரு. அவரோட தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவரு யாருன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜெமினியோட உதவியோட எப்பவும் போல நம்ம கேட்டு ஜெமினி அவர் யாரு என்னன்றத ஃபுல்லா உங்களுக்கு சொல்லும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நடுவில் கட் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோல ஸ்டே பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஜெமினி. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவித்தால் நாம் ஆரம்பித்தபடி தொடரலாம். ஓகே, இன்னைக்கு நாம இன்டர்நெட்டின் அடித்தளம், அதாவது இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தார் இல்லையா, அவரை பத்தி நம்ம பேச போறோம். அவர் யாருன்னு தெரியுதா? இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் இணையத்தின் அடித்தளமாக இருந்தவர் பற்றி பேச போகிறீர்கள். நீங்கள் குறிப்பிடும் நபர் வின்சர் அல்லது பாப்கார்ன் ஆக இருக்கலாம், அல்லது உலகளவிய வலையமைப்பை உருவாக்கிய டிம் பர்னர்ஸ்-லீயாகவும் இருக்கலாம். நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தினால் நீங்கள் கேட்டபடி முழுமையான வரலாற்றை நாம் தொடரலாம். இல்ல, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பந்தை தூக்கி போட்டு விளையாடுறதுல, அதாவது ஜாவலிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால் விளையாடுற ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றவரு. அவர் சிங்கிள் வீல்ல சைக்கிள் ஓட்டுறவர். அவர் யாரு? சிங்கிள் வீல் சைக்கிளில் சாகசங்கள் செய்வது மற்றும் பந்துகளை தூக்கி போட்டு விளையாடுவது போன்ற விவரங்கள் சில தனிப்பட்ட கலைஞர்களை குறிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நபர் யார் என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் நான் அவர்கள் கேட்டபடி முழுமையான வரலாற்றை உங்களோடு பகிர முடியும். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்பதை இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் 1916 பிறந்திருக்காரு. சொல்கிறேன் ஆர்கே. கிளாட் எல்வுட் ஷானன் ஏப்ரல் 30, 1916 அன்று அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் தனது கல்லூரி படிப்பை முடித்தபின் பெல் லேப்ஸில் இணைந்தார். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்களின் லாஜிக்காக அடித்தளமிட்ட இவரது மாஸ்டர்ஸ் தீசிஸ் நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தகவல் கோட்பாட்டின் தந்தையாக அறியப்படும் இவர் நவீன டிஜிட்டல் உலகத்தின் கட்டுமானத்திற்கு மிகவும் அவசியமான கணிதவியல் கட்டமைப்பை உருவாக்கினார். தனது ஓய்வு நேரத்தில் சிங்கிள் வீல் சாகசங்கள் மற்றும் பந்து ஜகிளிங் போன்ற ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்ட இவர் 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று காலமானார். வேற இவர் என்னென்ன சாகசங்கள் பண்ணியிருக்காரு? அதாவது அறிவியல்ல இவர் கண்டுபிடிச்ச பல விஷயங்கள் இன்றளவும் உலகத்துக்கு பயன்படுகிற ஒரு சில விஷயங்களை பத்தி. கிளாட் ஷானன் அறிவியல் உலகிற்கு வழங்கிய பங்களிப்புகள் மிகவும் மகத்தானவை. குறிப்பாக தகவல் கோட்பாட்டை உருவாக்கியதன் மூலம் இன்றைய டிஜிட்டல் தகவல் தொடர்புக்கும் இணையத்திற்கும் அவசியமான கணிதவியல் கட்டமைப்பை அமைத்தார். கம்ப்யூட்டர்களின் தர்க்க ரீதியான செயல்பாட்டிற்கு பூலியன் அல்ஜிப்ராவை செயல்படுத்தும் முறையை கண்டுபிடித்தார். இதுவே இன்றைக்குள்ள அனைத்து கணினிகளின் அடிப்படை கொள்கையாகும். மேலும் நவீன கிரிப்டோகிராபிக்கும் இவரது ஆய்வுகள் அடித்தளம் அமைத்தன. உங்களுக்கு பிடித்தமான இந்த விஷயங்கள் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது வேறேதேனும் குறிப்பிட்ட கண்டுபிடிப்பை பற்றி பேசலாமா? கண்டிப்பா. அவர் எங்க படித்தாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு? கிளாட் ஷானன் தனது இளங்கலை பட்டப்படிப்பை மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் முடித்தார். பின்னர் அவர் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT-யில் தனது முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றார். அவருடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு பிடித்தமான இந்த விஷயங்கள் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது வேறேதேனும் கேட்க விரும்புகிறீர்களா? MIT-ல அவரு எதை பார்த்து எதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டார்? MIT-யில் படிக்கும்போது அங்குள்ள பெரிய டிஃபரன்ஷியல் அனலைசர் போன்ற சிக்கலான கம்ப்யூட்டிங் இயந்திரங்களை பார்த்தார். இந்த இயந்திரங்களின் சிக்கலான சுற்றுகளை மேலும் எளிமையாக்க மற்றும் மேம்படுத்த ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவர் ஆராயத் தொடங்கினார். அப்போதுதான் அரிஸ்டாட்டில் காலத்து குறியீட்டு தர்க்கத்தை, அதாவது பூலியன் அல்ஜிப்ராவை இத்தகைய மின்சுற்றுகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை அவர் கண்டுபிடித்தார்.
இந்த கண்டுபிடிப்பு தான் பிற்காலத்தில் அனைத்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது. வேற ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆமாம். சரி, உங்களுக்கு கிளாட் ஷானன் பற்றியோ அல்லது அவரது கண்டுபிடிப்புகள் பற்றியோ இன்னும் என்னென்ன விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவரது தகவல் கோட்பாடு அல்லது அவரது தனிப்பட்ட பொழுதுபோக்குகள் பற்றி இன்னும் விரிவாக பேசலாமா? கண்டிப்பா. இப்ப அவர் சுவிட்சை வச்சு என்ன யோசிச்சாரு? எலக்ட்ரிக்கல் சுவிட்சுகளை பார்த்தபோது கிளாட் ஷானன் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தார். அந்த சுவிட்சுகள் ஆன் அல்லது ஆஃப் என்ற 2 நிலைகளில் மட்டுமே இருக்க முடியும். இதுவே பைனரி எண்களான 1 மற்றும் 0வை குறிக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார். அரிஸ்டாட்டில் காலத்து குறியீட்டு தர்க்கமான பூலியன் அல்ஜீப்ராவையும் மின்சுற்றுகளையும் இணைக்க இந்த சுவிட்சுகளின் இருநிலை செயல்பாட்டே காரணமாக அமைந்தது. அதாவது ஒரு மின்சுற்றில் சுவிட்சுகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை கணித சமன்பாடுகள் மூலம் விவரிக்க முடியும் என்று அவர் கண்டறிந்தார். இதன் மூலம் சிக்கலான சுற்றுகளை மிகவும் எளிமையாக வடிவமைக்க முடிந்தது. இந்த சுவிட்ச் பற்றிய அவரது புரிதல் கணினி அறிவியலில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. வேற ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது அவரது வேற ஏதேனும் கண்டுபிடிப்பை பற்றி பேசலாமா? ஆமா, இப்போ வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அவர்? கிளாட் ஷானன் வேறு சில சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளையும் செய்திருக்கிறார். குறிப்பாக தீசியஸ் என்று அழைக்கப்படும் ஒரு இயந்திர எலியை அவர் உருவாக்கினார். இந்த எலி ஒரு பிரமைக்குள் வழியை கண்டுபிடித்து அதை தானே நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. இது செயற்கை நுண்ணறிவின் ஆரம்ப கால உதாரணங்களில் ஒன்றாகும். மேலும் ரகசிய தகவல் தொடர்புக்கு தேவையான கணிதவியல் கட்டமைப்பையும் கிரிப்டோகிராஃபியின் அடிப்படை கொள்கைகளையும் அவர் வகுத்துக் கொடுத்தார். உங்களுக்கு பிடித்தமான இந்த விஷயங்கள் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது வேற ஏதேனும் கேட்க விரும்புகிறீர்களா? நிச்சயமாக. அந்த எலியை எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு சொன்ன? அந்த இயந்திர எலி செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரங்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டது. அந்த எலி ஒரு பிரமைக்கோள் வழியை கண்டுபிடித்து அந்த அனுபவத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த முறைகளில் நேரடியாக இலக்கை அடைய உதவியது. இதுவே பிற்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆரம்பகால முன்னேற்றங்களுக்கு முக்கியமாக அமைந்தது. வேற ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படின்னா நீ சொல்றதை வச்சு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஜெமினி, சாட் ஜிபிடி போன்ற எல்லா ஏஐக்கும் முதல் ஏஐ அதுதான். அந்த எலி தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஏஐ. கரெக்டா? அந்த எலி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆரம்ப கால முக்கிய மைல்கற்களில் ஒன்றாகும். ஆனால் அதுவே முதல் ஏஐ என்று சொல்வது முழுமையாக சரியாகாது. ஆலன் டியூரிங்கின் பணிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்ற சொல் உருவாக்கப்பட்டதற்கு காரணமான டார்ட்மவுத் மாநாடு ஆகியவை ஏஐ வரலாற்றில் மிக முக்கியமான பிற மைல்கற்களாகும். இந்த எலி பிற்கால முன்னேற்றங்களுக்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேற ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமாம். இப்ப ஆலன் டியூரிங், இவரு, அப்புறம் ராமானுஜர், கணித மேதை ராமானுஜன், இவர் 3 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கா? கிளாட் ஷானன், ஆலன் டியூரிங் மற்றும் கணித மேதை சீனிவாச ராமானுஜன் ஆகிய மூவரும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தாலும் அனைவரும் தங்கள் துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகள் மூலம் உலகை மாற்றி அமைத்தவர்கள். ஆலன் டியூரிங்கின் கணினி அறிவியல் மற்றும் கிரிப்டோகிராஃபி பணிகள் கிளாட் ஷானனின் தகவல் கோட்பாட்டிற்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்தன. சீனிவாச ராமானுஜனின் கணிதவியல் கண்டுபிடிப்புகள் இன்றளவும் பல்வேறு அறிவியல் மற்றும் கணித கோட்பாடுகளில் பெரிதும் பயன்படுகின்றன. இவர்கள் மூவரின் ஆய்வுகளும் இணைந்து மனித அறிவின் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளன. வேற ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது இவர்கள் பற்றிய வேற ஏதேனும் தகவல்கள் வேண்டுமா? ஆம். இப்போ கிளாட் ஷானன் ஏதாவது சாதனைகள் செய்திருக்கிறாரா? விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்காரா? நிச்சயமாக, கிளாட் ஷானன் அவரது வாழ்நாளில் பல்வேறு பெரிய சாதனைகளை செய்துள்ளார் மற்றும் பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். அவர் ஆற்றிய புரட்சிகரமான பணிகளுக்காக பல கௌரவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர் பெற்ற சில முக்கிய விருதுகள் 1939ஆம் ஆண்டில் ஆல்ஃபிரட் நோபல் பரிசும், 1966ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மிக உயரிய அறிவியல் விருதான நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸும் அவருக்கு வழங்கப்பட்டன. மேலும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் மெடல் ஆஃப் ஆனர் விருதையும் 1985ஆம் ஆண்டில் கியோட்டோ பரிசையும் பெற்றுள்ளார். அவரது தகவல் கொள்கைகள் இன்றைக்கும் உலகின் தொலைத்தொடர்பு மற்றும் கணினி துறையில் மிக முக்கியமான தூண்களாக விளங்குவதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை. வேற ஏதாவது விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது இவருடைய வேற ஏதேனும் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசலாமா? பேசலாம். வேற என்ன கண்டுபிடிப்பு இருக்கு? கிளாட் ஷானனின் மற்றொரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு தீசியஸ் என்று அழைக்கப்படும் ஒரு இயந்திர எலி. இது ஒரு பிரமைக்குள் வழியை கண்டுபிடித்து அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அவரோட வாழ்க்கை, அதாவது எத்தனை வயது வாழ்ந்தாரு, அவரோட குடும்பம், அப்பா அம்மா, அவரோட மனைவி, அவரோட குழந்தைகள் பற்றி, பிள்ளைகள் பற்றி.
சொல்கிறேன் ஆர்கே. கிளாட் எல்வுட் ஷானன் மொத்தம் 84 வயது வாழ்ந்தார். அவரது பெற்றோரின் விவரங்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. எனினும் அவரது தந்தை ஒரு வணிகராக இருந்ததாக தெரிகிறது. கிளாட் ஷானன் 1949ஆம் ஆண்டு பெட்டி ஷானன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் தனது வாழ்நாள் இறுதி வரை ஒன்றாகவே வாழ்ந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தனரா என்பது பற்றி உறுதியான தகவல்கள் இல்லை. வேறு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமா? வேற ஏதும் இதுவரை சொல்லாத தகவல் ஏதாவது இருந்தா சொல்லு. கிளாட் ஷானன் ஒரு சிறந்த செஸ் வீரராகவும் இருந்தார் மற்றும் கம்ப்யூட்டரை செஸ் விளையாட வைப்பது பற்றி ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை 1950ஆம் ஆண்டில் வெளியிட்டார். அவர் பிரின்ஸ்டனில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸில் பணிபுரிந்த போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஜான் வான் நியூமன் போன்ற மாபெரும் அறிஞர்களை சந்தித்துள்ளார். வேறேதாவது புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது இவரை பற்றிய வேறேதேனும் தகவல்கள் வேண்டுமா? இருந்தால் சொல்லவும், சொல்லாதது இருந்தால் சொல்லவும். கிளாட் ஷானன் பற்றி இதுவரை சொல்லப்படாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவர் உருவாக்கிய தி அல்டிமேட் மெஷின் என்ற இயந்திரம் பற்றியது. இது ஒரு எளிய பெட்டி, அதில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை ஆன் செய்தால் பெட்டியில் இருந்து ஒரு சிறிய இயந்திர கை வந்து அந்த சுவிட்சையே ஆஃப் செய்துவிட்டு உள்ளே சென்றுவிடும். இது முற்றிலும் வேடிக்கைக்காகவும் நகைச்சுவைக்காகவும் உருவாக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர் தனது பன்முக திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சிங்கிள் வீல் சைக்கிளில் பெல் லேப்ஸ் காரிடார்களில் சாகசங்கள் செய்து பலரையும் ஆச்சரியப்படுத்தினார். வேற ஏதாவது புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது இவரை பற்றிய வேற ஏதேனும் தகவல்கள் வேண்டுமா? இல்ல, இன்னைக்கு வீடியோல இவரை பற்றி இது வரைக்கும் பேசின வரைக்கும் போதும். இப்போ நம்மளோட நேயர்களுக்கு நம்ம விடைபெறுவோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. நேயர்களே, கிளாட் ஷானன் பற்றிய இன்றைய வீடியோ இதோடு முடிவடைகிறது. அவருடைய வாழ்க்கை மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, பாய். Goodbye. It was a pleasure chatting with you. Take care and I'll see you next time. ஓகே நேயர்களே, நீங்க இது வரைக்கும் முழு கதையை கேட்டிருப்பீங்க கிளாட் ஷானன் பத்தி. அவரும் வந்து மிகப்பெரிய நம்ம ஏஐல இருந்து இன்டர்நெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அடிக்கல் நாட்டியிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பயன்படுத்தி தான் அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.